குட் மார்னிங் டு ஆல். இது அனிலாட்டா வழங்கும் டாக்டர் ஆன் கால், பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். ஆரோக்கியம் குறித்த உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் விடை கொடுக்கிறது தான் நம்ம நிகழ்ச்சியுடைய ஸ்பெஷாலிட்டி. இன்னைக்கு நம்ம கூட குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன் டாக்டர் கோமதி நரசிம்மன் வந்திருக்காங்க. உங்களுடைய சந்தேகங்களை நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459444. வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இந்த டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னு சொல்லும் போதே பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் வருது இல்லையா? டிரான்ஸ்பிளான்ட்னா என்ன, அது எதுக்கெல்லாம் தேவைப்படுது, வாட் இஸ் இட்? டிரான்ஸ்பிளான்ட்னா இந்த வேர்ட் இட் செல்ஃப் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா யூ டிரான்ஸ்பிளான்டிங், அதாவது ஒருத்தர்கிட்டேருந்து எடுத்து இன்னொருத்தருக்கு வைக்கிறது தான் டிரான்ஸ்பிளான்ட்றது. டிரான்ஸ்ஃபரிங் அப்படின்னு கரெக்ட் கரெக்ட். இது வந்து நிறைய உறுப்புகளுக்கு பண்ணுறது. ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் நடக்குது, லங் டிரான்ஸ்பிளான்ட், லிவர், கிட்னி, pancreas transplant, intestine transplant, அப்புறம் ஐ டொனேஷன் பண்ணாங்களே கார்னியா டிரான்ஸ்பிளான்ட். ஸோ நிறைய உறுப்புகளுக்கு பண்ணலாம். பட் எப்போ பண்ணுவோன்னா அந்த உறுப்பு வேலை இழந்து போயிடுச்சுன்னா, இப்போது நம்ம லிவர் வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஃபங்க்ஷன் பண்ண முடியல, ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஆர்கனுக்கு பதிலாக வேற ஆர்கன் வச்சாதான் நம்ம ஃபங்க்ஷனிங் நார்மலாக இருக்கும். போகும்போது சேஞ்ச் ஆஃப் ஸ்பேர் பார்ட்ஸ் மாதிரி தான் இது. எப்படி ஒரு ஆட்டோமொபைலோ ஏதோ வந்து ஒரு பர்டிகுலர் பார்ட் ஒர்க் பண்ணலன்னா யூ ஹேவ் டு சேஞ்ச் இட். அதே தான் டிரான்ஸ்பிளான்டேஷன். கண்டிப்பா நீங்க சொல்றது அந்த ரொம்ப ஈஸி சேஞ்ச் அப்படிங்கும்போது இது ஒரு ரெவல்யூஷன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் கிடைக்குது இல்லையா? எப்போலேருந்து இந்த டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் செய்யப்பட்டது? யூ காட் இட் அப்சல்யூட்லி கரெக்ட். ஏன்னா லாஸ்ட் 50 இயர்ஸ்ல மெடிக்கல் ஃபீல்ட்ல தி பிக்கெஸ்ட் ரெவல்யூஷன் லைக் யூ ரைட்லி செட் இஸ் டிரான்ஸ்பிளான்டேஷன். அதாவது நிறைய முன்னேற்றம் நடந்திருந்தாலும் இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன்றது நிறைய பேஷண்ட்ஸோட லைஃபே டோட்டலாக மாற்றிருக்கு. ஏன்னா ஆர்கன் ஃபெயிலியர், இப்போ கிட்னி ஃபெயில் ஆயிடுச்சுன்னா, லிவர் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா பேசிக்காக அவங்க வந்து தே வில் டை. ஆமாம், அந்த உறுப்பு வேலை பார்க்கலன்னா நம்ம எல்லா உடம்புல இருக்க எல்லா உறுப்புமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொன்றும் அதோட இம்பார்ட்டன்ட் வேலையை பண்ணிகிட்டே இருக்கு. அது வேலை பண்ணுற வரைக்கும் நம்ம ரியலைஸ் பண்ணுறதில்ல அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட். அந்த ஃபங்க்ஷன் போன உடனே அது இம்பார்ட்டன்ஸ் தெரிய ஆரம்பிக்குது. இப்போ சில ஆர்கன்ஸ்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் கிட்னி ஃபெயிலியர் ஆச்சுன்னா இப்போ மெஷின் சப்போர்ட் இருக்குது, டயாலிசிஸ்ன்ற மெஷின் இருக்குது. நம்ம கிட்னியோட வேலையை வெளியிலேருந்து அது பண்ணும். ஸோ ஓரளவு நம்ம லைஃப் வந்து நார்மல் லைஃப் லீட் பண்ண முடியும். பட் வாரத்துக்கு 3 தடவை டயாலிசிஸ் பண்ணிக்கணும். இந்தியாவில் வந்து எப்போ இது ஆரம்பிச்சது அப்படிங்கறத பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? ஐ எம் ரவி ஃப்ரம் அண்ணா நகர். ரவி சார், குட் மார்னிங். உங்க கேள்விகளை டாக்டர்கிட்ட கேளுங்க. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் மிஸ்டர் ரவி. ஜஸ்ட் ஐ நீட் இப்போ டயபெட்டிக் டிரான்ஸ்பிளேஷன் ஓகே. இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்குலாம் இந்த மாதிரி பேங்க்ரியாஸ் டிரான்ஸ்பிளேஷன் பண்ண முடியுமா? சான்சஸ் இருக்கா? யூ ரைட். அதாவது பேங்க்ரியாஸ் டிரான்ஸ்பிளான்ட் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு பண்ணுறது தான். ஏன்னா பேங்க்ரியாஸ் ஃபங்க்ஷன் இல்லாதனால தான் டயபிட்டிஸ் வருது. ஆனால் அதில் 2 விதமான டயபிட்டிஸ் இருக்குது. டைப் 1 ஒன்று இருக்குது, டைப் 2 டயபிட்டிஸ்னு இருக்குது. டைப் 1 டயபிட்டிஸில் பேசிக்காக அந்த பேங்க்ரியாஸ் ஃபங்க்ஷனே ஆகலை, அதனால அதுலேருந்து இன்சுலின்ற சுரப்பி இல்லாததுனால டயபெட்டிக் ஆகிறாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த பேங்க்ரியாஸை மாற்றி இன்னொரு ஆர்கன் பேங்க்ரியாஸ் வச்சா ஃபங்க்ஷனிங் நல்லாயிருக்கும். இது டைப் 2, அதாவது பேங்க்ரியாஸ்லேருந்து இன்சுலின் வருது, ஆனால் உடம்புல வந்து அதுக்கு சென்சிட்டிவிட்டி இல்லை, அதாவது ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தி. அப்படி இருக்கிறவங்களுக்கு பேங்க்ரியாஸ் டிரான்ஸ்பிளான்ட் அவ்வளோ எஃபெக்டிவ் கிடையாது. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணலாம் டாக்டர்? டைப் 2 டயபிட்டிஸ் இருக்கிறவங்க இன்சுலின் ஆர் மெடிகேஷன்ஸ், டயட் கண்ட்ரோல், எக்ஸசைஸ், அதுதான் மோர் எஃபெக்டிவ் ஆஸ் கம்பேர்ட் டு பேங்க்ரியாஸ் டிரான்ஸ்பிளான்ட். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். நம்ம வந்து காலருக்கு முன்னாடி பேசும்போது நம்ம இந்த எப்போ இந்த ரெவல்யூஷன் ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னோம். ஒரு 50 இயர்ஸ் பாஸ்ட் இது ஆரம்பிச்சதுன்னு சொன்னீங்க. நம்ம ஊர்ல எப்போலேருந்து இட் ஸ்டார்டட்? இப்போ கிட்னி டிரான்ஸ்பிளான்ஸ் வேர்ல்டு ஓவருமே ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது கிட்னி டிரான்ஸ்பிளான்ஸ் தான் சக்ஸஸ்ஃபுல்லி. அதுலேருந்து அது டெவலப் ஆகி தான் லிவர் டிரான்ஸ்பிளான்ட், மற்ற ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் ஆரம்பிச்சது. சேம் ட்ரெண்ட் தான் இந்தியாலையும். கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பல வருஷமாக நடந்துகிட்ருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஃப்ரம் டைம் ஒரு 20-30 இயர்ஸாக டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்க இன்றைக்கி நார்மலாக இருக்காங்கலாம் பார்க்கலாம். ஆனால் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவில் பண்ணது 1998. ஓகே. பட் ஒரு 10 இயர்ஸ்க்கு வெரி ஸ்லோ க்ரோத். அதாவது எங்கேயோ ஒரு ஹாஸ்பிட்டலில் 1-2, ஸோ மொத்தமாக 10 இயர்ஸில் 150 டிரான்ஸ்பிளான்ட்ஸ் தான் நடந்தது. வாஸ் இட் சக்ஸஸ்ஃபுல் டாக்டர்? நாட் வெரி இந்த இனிஷியல் ஸ்டேஜஸில். ஏன்னா இது வந்து இட் நீட்ஸ் அ லாட் ஆஃப் ஒரு பெரிய டீம் வேணும், எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்.
ஸோ அது ஒரு லேர்னிங் ப்ராசஸ் உண்டு. ஸோ ஃபர்ஸ்ட் 10 years அதுவும் இன்ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுறப்போ, ஒரு வருஷத்துக்கு 5-6ன்னு பண்ணுறப்போ அந்த சக்ஸஸ் ரேட்டும் அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை. பட் 2006க்கு அப்புறமா இந்தியா இஸ் சீயிங் அ பிக் க்ரோத் லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டில். அதுக்கு பல காரணம் உண்டு. நிறைய சென்டர்ஸ், நிறைய நாலேஜபிள் பீப்புள் இன் மல்டிபிள் ஸ்பெஷாலிட்டிஸ். அதாவது டிரான்ஸ்பிளான்ட்றது ஒரு ஆள் பண்ணுற விஷயம் கிடையாது, வெறும் சர்ஜரி பண்ணிட்டு போகிற மாதிரி கிடையாது. ஒரு ஹர்னியா ஆப்ரேஷனோ அப்பெண்டிக்ஸோ மாதிரி கிடையாது. அது முதல்ல அந்த பேஷண்ட் ரொம்ப சிக்காக இருக்கிறவங்கள சர்ஜரிக்கு ரெடி பண்ணி கொண்டு வரணும், அப்புறம் சர்ஜரி நடக்கணும், தட் இட் செல்ஃப் இஸ் அ மேஜர் திங். அப்புறம் இன்டென்சிவ் கேர் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப நல்லா இருக்கணும், எல்லா ஸ்பெஷாலிட்டியும் அந்த ஓரியன்டேஷனோடு இருக்கணும். ஸோ இதெல்லாம் டெவலப் ஆகி வரதுக்கு இட் டுக் சம் டைம். கண்டிப்பா நீங்க சொல்லும்போது இந்த மெத்தட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பெரிய ப்ராசஸ் இல்லையா? எல்லா இடத்துலயும் வந்து இது பண்ணக்கூடிய வாய்ப்பு நிறைய இடத்துல அந்த ஃபெசிலிட்டிஸ் கிடைக்காது. சோ இந்த மெத்தட் பத்தி நம்ம இன்னும் டீடைல்டா பேசுறதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் இந்த டிரான்ஸ்பிளான்ட் தேவைப்படும்? அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா, யாருக்கெல்லாம் இந்த லிவர் ஃபங்க்ஷன் தன்னோட ஃபங்க்ஷனிங்க்கு போதுமான அளவு இல்லையோ அவங்களுக்குலாம் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் தேவைப்படும். ஓகே, லிவர் அப்படின்னு சொல்லும்போது டாக்டர் ஒரு மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னாக்கா ஆல்கஹால் கன்சியூம் பண்றவங்களுக்கு தான் வந்து இந்த பிரச்சனை வரும். அதாவது அவங்களுக்கு வரக்கூடிய அந்த பாசிபிலிட்டி வந்து ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? இவங்களை தாண்டி வேற யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்கும்? கரெக்ட். வாட் ஏஜ் குரூப்? ஏன்னா லிவர்னு சொன்னாலே இப்போ வேற காரணத்துக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்றவங்களுக்கு கூட ஜென்ரல் பப்ளிக்ல ஃபீலிங், அவங்க ஆல்கஹால்னால தான் அவங்களுக்கு லிவர் ப்ராப்ளம். இட்ஸ் நாட் ட்ரூ. ஆல்கஹால்னால லிவர் டேமேஜ் ஆகிற குரூப் வந்து ஒரு 30%, 35%. இப்போ நம்ம 100 பேருக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம்னா ஒன்லி 30-35% ஆல்கஹால் சாப்பிட்டனால லிவர் டேமேஜ். அது போக பல காரணம் உண்டு. வைரஸ் இன்ஃபெக்ஷன், ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் ஹெப்படைட்டிஸ் சி இன்ஃபெக்ஷன். ஒரு 15-20 years முன்னாடி பார்த்தா ஹெப்படைட்டிஸ் பி தான் காமன் காஸாக இருந்தது. அப்புறம் ஹெப்படைட்டிஸ் சி தான் வேர்ல்டு ஓவர் காமன் காஸ். பட் லக்கிலி லாஸ்ட் ஒரு 6 months முன்னாடி வெரி வெரி எஃபெக்டிவ் டேப்லெட்ஸ் ஃபார் ஹெப்படைட்டிஸ் சி இப்போ கிடைக்குது. வேக்சின்ஸ் கூட கிடைக்குது இல்லையா? வேக்சின்ஸ் கூட பிக்கு கிடைக்குது. ஸோ இப்போ இன்னிலேருந்து 20 years கழிச்சு பார்த்தோம்னா ஹெப்படைட்டிஸ் பியும் சியும் காரணமாக இருக்காது. பட் இன்னும் பெரிய லெவலில் வேர்ல்டு ஓவர் வர பிக்கஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா லிவரில் ஃபேட் இருக்குது. ஃபேட்டி லிவர் இது வந்து ரொம்ப காமனாக எல்லா இடத்துலையும் யார் ஸ்கேன் பண்ணாலும் ஃபேட்டி லிவர்னு 80%, 90% ஆஃப் தெம் ஹேவ் ஃபேட்டி லிவர். ஸோ அது அவ்வளோ காமனாக பார்க்கறதுனால அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறோம். பட் அதை அப்படியே விட்டால் 10 years, 15 yearsல ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்களுக்கு நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது தான் பெரிய பெரிய காரணமாக இருக்கும். ஸோ அதை வந்து இந்த ஸ்டேஜில் அட்ரஸ் பண்ணணும். கண்டிப்பா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. யாருக்கெல்லாம் இது எப்படிலாம் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கறத பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் இருக்காங்க. குட் மார்னிங், யார் பேசுறீங்க? குட் மார்னிங், வெஸ்ட்மாம்பலத்துல முத்து பேசுறேன். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை டாக்டர்கிட்ட கேளுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மிஸ்டர் முத்து. மேடம், எனக்கு ஐ டிரான்ஸ்பிளான்ட் பத்தி பேசணும். என்ன டிரான்ஸ்பிளான்ட்? ஐம் சாரி. ஐ டிரான்ஸ்பிளான்ட். ஓகே. அது என்ன ஏஜ் குரூப் வரைக்கும் பண்ணலாம்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா டீடைலா இருக்கும் மேடம். அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து ஐ சர்ஜன் கிடையாது, அதனால அதோட ரொம்ப டீட்டெயில்ஸ் என்னால் சொல்ல முடியாது. பட் கார்னியா டிரான்ஸ்பிளான்ட்ன்றது வந்து இஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல் திங். நிறைய பேர் டொனேட் பண்ணவும் முன் வராங்க. ஏன்னா கார்னியான்றது ஐ டொனேஷன் பல காலமாக நம்ம கண்ட்ரியில் இருக்கிறதுனால டொனேஷன் ப்ராசஸும் அதுக்கு ஜாஸ்தி. பட் யாருக்கு பண்ணலாம், எந்த ஏஜ் குரூப்னு ஐ எம் நாட் த ஸ்பெஷலிஸ்ட் டு அட்ரஸ் தட். சரிங்க மேடம், சரிங்க சரி. தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். டாக்டர், நம்ம காலருக்கு முன்னாடி நம்ம பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தட் இஸ் லிவர்ல வரக்கூடிய பிரச்சனைகளுக்கான காரணம் என்னன்னு பார்க்கும்போது ஒன்னு வந்து ஹெப்படைட்டிஸ் பி சொன்னீங்க, இன்னொன்னு வந்து ஃபேட்டி லிவர் சொன்னீங்க இல்லைங்களா? அதை தாண்டி வேற என்ன ரீசன்ஸ் இருக்கும் லிவர் வந்து கெட்டு போறதுக்கு? ஸோ இது வந்து நான் சொன்னது வந்து அடல்ட்ஸ் மெயினா, ஹெப்படைட்டிஸ் பி, சி, ஃபேட்டி லிவர், ஆல்கஹால், இதெல்லாம் அடல்ட்ஸ்க்கு. பட் டிரான்ஸ்பிளான்ட் வந்து நிறைய சின்ன குழந்தைங்களுக்கு கூட தேவைப்படுது. சின்ன குழந்தைங்களுக்கு என்ன ஏஜ் குரூப் டாக்டர்? பிறந்த ஃபியூ டேஸ்ல இருந்தே கூட இண்டிகேஷன் இருக்கு சிலருக்கு. அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும்? பை பர்த். ஆமா, கரெக்ட், பை பர்த். ஸோ குழந்தைங்களுக்கு வர காரணங்கள் வந்து காமனஸ்ட் ரீசன் சின்ன குழந்தைங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணது பிலியரி அட்ரீசியா அப்படின்னு ஒரு ப்ராப்ளம். அதாவது நம்ம லிவர்லேருந்து அந்த லிவரில் ஃபார்ம் ஆகிற ஜூஸ், பைல் ஜூஸ், பித்தம் சொல்கிறோம் இல்லையா, அது வந்து வெளியில் வந்து டைஜஸ்டிவ் ட்ராக்ட், குடலுக்கு வந்து சேர்ற அந்த பாதை, அந்த டியூபே ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். ஆஸ் அ ரிசல்ட் அவங்களுக்கு வந்து அந்த லிவரில் ஃபார்ம் ஆகிற அந்த பித்தம் வெளியில் வராமல் லிவர்லேயே தேங்கி போய் அது டேமேஜ் காஸ் பண்ண லிவரை. ஸோ இந்த அந்த அந்த டியூப்ஸ் ஃபார்ம் ஆகிறது வந்து மதரோட வூம்லேருந்தே அந்த டெவலப் ஆகிறப்பே ஃபார்ம் ஆகணும். ஸோ சிலருக்கு வந்து பிறந்த உடனே 15 days 20 daysலலாம் குழந்தைங்களுக்கு ஜாண்டிஸ் இருக்கும்.
அதாவது எல்லா குழந்தைங்களுக்குமே ஃபர்ஸ்ட் வீக்ல ஜாண்டிஸ் வரும். சைல்டு ஜாண்டிஸ். கரெக்ட். அது வந்து யூஸ்வலா 2 வீக்ஸ்க்குள்ள குறைஞ்சிரும். ஓகே. பட் அதையும் தாண்டி ஜாண்டிஸ் குழந்தைங்களுக்கு இருக்குதுன்னா அது கண்டிப்பாக பார்க்க வேண்டிய விஷயம். ஏன்னா அது நார்மல் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ்க்குள்ள ஜாண்டிஸ் வந்தது அண்ட் பர்சிஸ்டன்ட் தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தது அப்படின்னா அதுக்கு பல காரணம் உண்டு. காமனஸ்டான இந்த டியூப்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்குது. ஸோ டியூப்ஸ் ஃபார்ம் ஆகலைன்னா அந்த பித்தம் வந்து லிவர்லேயே இருந்து அது பிளட்ல கலந்து உங்களுக்கு ஜாண்டிஸாக தெரிய ஆரம்பிக்கும். ஓகே. இப்போ அந்த குழந்தைக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறது? பிலிருபின் கவுண்ட்ஸ் வச்சா இல்ல ஹவு டு வி எப்படி கண்டுபிடிக்கிறது? கரெக்ட். ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் yellow-வா இருக்கும் குழந்தை, ஜாண்டிஸ் மஞ்சள் காமல தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தா பிலிருபின் ஜாஸ்தியாக இருக்க போது குறையாமல் இருக்கும். தேர்ட் வந்து அவங்க மோஷன் கலர். ஏன்னா அந்த பிலிருபின்றது அந்த குடலுக்குள்ளே வந்தால் தான் அவங்க பாஸ் பண்ணுற மோஷன் நார்மல் கலராக இருக்கும். அந்த பிலிருபின் இறங்கி வரலன்னா மோஷன் ஒயிட் கலராக இருக்கும். ஸோ மதர்ஸ் வந்து இந்த இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சில்ட்ரன் வந்து ஜாண்டிஸ் இருந்துன்னா டாக்டர் பார்க்க வரப்போ ஃபர்ஸ்ட் கேள்வி டாக்டர்ஸ் கேட்குறது அந்த மோஷன் வந்து என்ன கலர்ல இருக்கு. இன்ஃபேக்ட் அதுக்கு வந்து ஒரு கார்டு டெஸ்ட்னு கொடுப்போம். அந்த கார்டு டெஸ்ட் எப்படி இருக்குங்கிறத பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஒரு காலர் இருக்காங்க. குட் மார்னிங், யார் பேசுறீங்க? ஹலோ மேடம். குட் மார்னிங்மா, யார் பேசுறீங்க? ஹலோ மேடம், எனக்கு தான் மேடம் கேக்குறேன். சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை டாக்டர்கிட்ட கேளுங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் மேடம். ஹார்ட் வந்து வீக்கா இருக்குதுன்னு சொன்னாங்க மேடம். சொல்லுங்கம்மா, தொடர்ந்து பேசுங்கம்மா. அதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னு கேட்கலாம். ஹார்ட் வீக்கா இருக்கு. ஹார்ட் வீக்கா யாருக்குமா வீக்கா இருக்கு ஹார்ட்? இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸ் சொல்லுங்களேன். எனக்கு தான் மேடம். உங்களுக்கு? ஓகே ஓகே. அம்மா ஹார்ட் எனக்கு தான் மேடம். ஓகே. ஹார்ட் வீக்ன்றது ஒரு பல காரணங்கள் சேர்த்து சொல்ற ஒரு விஷயம். அது வந்து அது உள்ள இருக்கிற ஒவ்வொரு வால்வ் கனெக்ஷன் இருக்கு, அது வீக்கா இருந்தாலும் ஹார்ட் வீக்குன்னு சொல்லுவாங்க. இல்லை ஹார்ட் வந்து என்லார்ஜ் இருந்ததுனாலும் வீக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்ன காரணம்னால இருக்குன்றது நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறப்போ ஹார்ட் டாக்டரை பார்த்து அதுக்குன்னு ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க, எக்கோ கார்டியோகிராம் அது பண்ணி பார்த்து ஹார்ட்டில் எந்த இடத்துல வீக்காக இருக்குது என்னன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட் பண்ணணுமா. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. டாக்டர், நம்ம இந்த கார்ட் டெஸ்ட் பற்றி பேச ஆரம்பித்தோம், தொடர்ந்து பேசலாம். ஸோ வந்து இப்போ நார்மலாக பேரண்ட்ஸ்ட வந்து என்ன கலரில் போகுது மோஷன்னா அவங்க சொல்ல தெரியாது. they don't check இல்லையா நார்மலாக அவ்வளவா கவனிக்க மாட்டாங்க. அண்ட் சம்டைம்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் மதர்ஸ் வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு பிறந்ததுலேருந்தே இந்த கலரில் தான் இருந்திருக்கும் குழந்தைக்கு. ஸோ அது நார்மல்னு நினச்சிக்குவாங்க. ஸோ அந்த கார்டு கொடுத்து இதில் எந்த கலரில் உங்களுக்கு உங்கள் சைல்டோட மோஷன் இருக்குது அதை வச்சு பேலாக இருந்தது, அதாவது ஒயிட் அந்த கலர்லாம் இருந்ததுன்னா அப்போது பைல் இறங்கி வரல, பித்தம் இறங்கி வரலன்னு தெரியும். ஸோ அந்த டைப் ஆஃப் ஜாண்டிஸாக இருந்ததுன்னா, பிலியரி அட்ரீசியான்னு இருந்ததுன்னா அது வந்து 6 வாரத்துக்குள்ளே ஒரு மேக்ஸிமம் 8 வீக்ஸ்க்குள்ளே அதுக்கு பண்ண வேண்டியதை பண்ணி ஆகணும். என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அதுக்கு சர்ஜரி பண்ணணும். டிரான்ஸ்பிளான்டேஷன் கிடையாது, பட் அந்த டியூப் இல்லாத இடத்துல குடலை நேராக போய் கனெக்ட் பண்ணால் அந்த பைல் என்ன இருக்கோ கொஞ்சம் அதுக்குள்ளே நேராக இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த ப்ரெஷர் லிவரில் ரிலீஸ் பண்ணிடலாம். பட் அது வந்து எல்லாருக்கும் அந்த ஏஜ்லேயே பண்ண முடிஞ்சாலும் எஃபெக்டிவாக இருக்கும்னு சொல்ல முடியாது. பட் அது எஃபெக்டிவாக இல்லைன்னா, பட் இருந்தாலுமே போக போக சில சமயம் அது வந்து அந்த பிளாக்கேஜ் ஜாஸ்தி ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்பிளான்ட் தேவைப்படும். ஸோ கண்டிப்பா டாக்டர், இந்த மாதிரி இவ்வளோ காம்ப்ளிகேஷன் வந்து சப்போஸ் ஒரு ப்ரீ டேர்ம் பேபிக்கு இருந்ததுன்னா அது எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படிங்கறத பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இல்லையா? அந்த டிரான்ஸ்பிளான்ட் பத்தி இன்னும் நிறைய டீடைல்ஸ் இருக்கு. ஸ்டே டியூன்ட், வீல் மீட் ஆஃப்டர் a ஷார்ட் பிரேக். இது டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக் ஆஃப்டர் a ஷார்ட் பிரேக். இது அனிலாட்டா வழங்கும் டாக்டர் ஆன் கால், பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். இன்னைக்கு நம்ம கூட குளோபல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன் டாக்டர் கோமதி நரசிம்மன் இருக்காங்க. உங்களுடைய சந்தேகங்களை நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 0444469444. டாக்டர், நம்ம பிரேக் முன்னாடி டிரான்ஸ்பிளான்ட் இந்த குட்டி குழந்தைங்களுக்கு வரக்கூடிய லிவர் டிசார்டர்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லைங்களா? எந்த வயசுல இருந்து குழந்தைங்களுக்கு இந்த பிரச்சனை வரும் அப்படிங்கும் போது பிறந்த குழந்தைகளுக்கும் வரும் அப்படின்னு சொன்னீங்க. அந்த குழந்தை வந்து சப்போஸ் இந்த ப்ரீ டேர்ம் பேபி அந்த மாதிரி ரொம்ப குட்டியா இருந்தா how you deal with it? இப்போ இந்த ப்ராப்ளம் இருந்தால் கூட டிரான்ஸ்பிளான்ட் உடனே பண்ண மாட்டோம். we can ஒரு ஃபியூ கொஞ்சம், ஏன்னா கொஞ்சம் சைல்டு ஒரு 5 kg வரைக்கும் வந்துட்டா சர்ஜரியோ அதோட காம்ப்ளிகேஷன்ஸோ மச் லெஸர். ஸோ நம்ம ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணால் கூட 6 வீக்ஸ் 8 வீக்ஸ் பண்ணால் கூட இந்த மற்ற சர்ஜரி பண்ணி எவ்வளோ ப்ரொலாங் பண்ண முடியுமோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதை ப்ரொலாங் பண்ணி பார்ப்போம்.
இப்போ அட் தி எண்ட் ஆஃப் 3 months 4 months growth-ஏ இல்லை குழந்தைக்கு, இதனால வெயிட் கெயினும் இல்லை அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நாள் ஆக ஆக அந்த லிவர் ஃபங்க்ஷன் ஆகலைன்னா அந்த சைல்டு க்ரோ ஆக போகிறது இல்லை. ஸோ ஐடியலி பார்த்தீங்கன்னா 5 kg இருந்தால் இட்ஸ் பெட்டர். பட் 5 kg தான் இருக்கணும்ல, 2 kg 2.5 kg அந்த வெயிட்டில் கூட பண்ணியிருக்கோம் நம்ம. வேர்ல்ட்ஸ் ஸ்மாலஸ்ட் சைல்டு தட்ஸ் பீன் டிரான்ஸ்பிளான்ட்னா 5-day-old child. It was done in London by Professor Mohammed Relane. That holds the Guinness Book of World Records for the smallest child transplanted. But ideally 5 kg மேல பண்ணா results are better. So 3 months 4 months எந்த ஏஜ்ல வேணா பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த ப்ராப்ளம் இந்த குழந்தைக்கு இருக்கு அப்படின்னு இந்த மதரோட வூம் இந்த கருவுல இருக்கும் போதே கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கறத பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் இருக்காங்க. குட் மார்னிங், யார் பேசுறீங்க? மேடம், நாங்க திருச்சியில இருந்து அன்பு செல்வி பேசுறேன். சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை டாக்டர்கிட்ட கேளுங்க. என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஹார்ட் ஸ்கேன் பண்ணப்போ அந்த வால்வ்ல வந்து கால்சியம் படிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுக்கு என்ன மேடம் பண்ணலாம்? நான் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் இல்லைம்மா. பட் வால்வ்ல வந்து கால்சியம் படிஞ்சிருக்குன்னா ஒவ்வொரு பீரியட் என்ன ஆகும்னா ஹார்ட் அந்த வால்வோட ஃபங்க்ஷனிங் அவ்வளோ நார்மலாக இருக்காது. ஏன்னா ஸ்டிஃப் ஆயிரும் வால்வ்ஸ். ஸோ ஃபங்க்ஷனிங் நார்மலாக இருக்காது. பட் அதுக்கு ஃபர்தர் என்ன பண்ணணும், நீங்கள் கார்டியாலஜிஸ்ட்டு தான் பேசணுமா அதுக்கு. தேங்க்ஸ் ஃபார் காலிங். டாக்டர், இப்போ இந்த பிரச்சனை வந்து குழந்தைக்கு இருக்கு அப்படிங்கறத பிறக்கிறதுக்கு முன்னாடியே கருவிலேயே வந்து கண்டுபிடிக்க முடியுமா? சில காரணங்கள், இந்த பிலியரி அட்ரீசியான்றது பிறப்பிலேயே பிறக்கிறதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கிறதுன்றது கஷ்டம். வேற சில காரணங்கள் இருக்கு. நான் இப்போ சொன்னேன் இல்லையா, 5-day-old சைல்டுக்கு ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்பிளான்ட், அது வந்து ஃபேமிலியில் வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம். ஸோ அந்த சைல்டு பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த சைல்டோட முன்ன பிறந்த 2 சிப்ளிங்ஸ்க்கு அந்த ப்ராப்ளம் இருந்ததுனால ஹெரிடிட்ரியா டாக்டர் அந்த பர்டிகுலர் ப்ராப்ளம், அது வந்து ஹீமோக்ரோமட்டோசிஸ்னு பேர். அந்த கண்டிஷனுக்கு வந்து அது வந்து ஊம்லேயே கண்டுபிடிச்சி இந்த சைல்டு பிறந்த உடனே டிரான்ஸ்பிளான்ட் தேவைப்படும்னு ஆன்டிசிபேட் பண்ணி பிளான் பண்ணி எல்லாம் டக்குன்னு பண்ண முடிஞ்சது. பட் மற்ற கண்டிஷன்ஸ் நிறைய வந்து உடனே டிரான்ஸ்பிளான்ட் பண்ண சிச்சுவேஷன் கிடையாது. நான் சொன்ன மாதிரி யூ கேன் ஒரு ஃபியூ மந்த்ஸ் டைம் கிடைக்க மோஸ்ட்லி சான்ஸ் உண்டு. வேறு சில குழந்தைங்களுக்கு வர ப்ராப்ளம்ஸ் வந்து as they grow up தான் வர ஆரம்பிக்கும். 2 growth ஸ்டேஜ்ல என்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கறத பத்தி தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் இருக்காங்க. குட் மார்னிங், யார் பேசுறீங்க? ஹலோ, எட்வின் சுந்தர், ஈரோட்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை டாக்டர்கிட்ட கேளுங்க. டாக்டர். குட் மார்னிங் மிஸ்டர் எட்வின். டாக்டர், அந்த எனக்கு ரீசெண்டா ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் ஒன்று பண்ணியிருந்தோம். ஸ்கேனு அப்டமன், அதுல வந்து ஸ்ப்ளீனோமெகலி வித் டைலேட்டட் வால்ஸ் அப்படின்னு இருந்தது. சொல்லுங்க. ஸ்ப்ளீனோமெகலி வித் டைலேட்டட் வால்ஸ் அப்படின்னு இருந்தது. ஓகே, தொடர்ந்து பேசுங்க சார். அது ஆக்சுவலா அதுல வந்து அதனால வரக்கூடிய சிம்டம்ஸ் என்ன, எனக்கு வந்து இப்போ லோயர் அப்டமன்ல வந்து ஒரு அப்நார்மல் ஃபீலிங் இருந்துட்டே இருக்கும். ஒரு மாதிரி இட் இஸ் அன்ஈசி ஆக்சுவலி. ஓகே, அதனால இது என்ன, இதுக்கு என்ன சிம்டம்ஸ், அதனால வரக்கூடிய காசஸ் என்ன, அது what are the causes and what are the effects அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சொன்னேன். இப்போ ஸ்ப்ளீனோமெகலி அதாவது மண்ணீரல் வீக்கம் தான் ஸ்ப்ளீனோமெகலி அப்படின்றது. அகைன் அது வந்து நிறைய காரணங்களால வரலாம். லிவரும் அதுக்கு ஒரு காரணம். ஏன்னா லிவருக்கு வந்து ரத்தம் உள்ளே போகிறது வந்து இந்த மண்ணீரல்லேருந்து வர பிளட் தான் லிவருக்குள்ளே போகுது. அப்புறம் இன்டெஸ்டைன்ஸ்லேருந்து வர பிளட்டும் லிவருக்குள்ளே போகுது. ஸோ லிவரில் எதுவும் ப்ராப்ளம் இருந்தது, அதாவது லிவர் வந்து ஸ்டிஃபாக இருந்தது இல்லை சுருங்கி போயிருந்தது அப்படின்னா அதோட பேக் ப்ரெஷர் ஸ்ப்ளீனில் மண்ணீரலில் வந்து மண்ணீரல் பெருசாகலாம். பட் மண்ணீரல் பெருசாக இருக்கிறவங்க எல்லாருக்கும் லிவரில் ப்ராப்ளம்னு கிடையாது. ஸோ ஸ்கேனில் வந்து மண்ணீரல் பெருசாக இருந்தால் லிவர் நல்லா இருக்கா, அதுக்கு போகிற அந்த ரத்த குழாயில் பிளாக் எதுவும் இருக்கா. ஏன்னா பிளாக் இருந்தால் அகெயின் பேக் ப்ரெஷர்னால ஸ்ப்ளீன் பெருசாகும். பிளாக் எதுவும் இருக்கான்னு பார்க்கணும். இந்த 2 காரணம் இல்லை அப்படின்னா லிவர்னால கிடையாது. பட் வேறு பல காரணங்கள்னால மண்ணீரலில் வீக்கம் வரலாம். அது வந்து எஸ்பெஷலாக வந்து பிளட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா போன் மேரோ அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்து பிளட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஸ்ப்ளீன் பெருசாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். குட் மார்னிங், யார் பேசுறீங்க? மேடம், என் பேர் மணிக்குமார். எங்க இருந்து கால் பண்றீங்க? மகேஷ், ராஜபாளையம். சொல்லுங்க, உங்க கேள்விகளை டாக்டர்கிட்ட கேளுங்க. என்னுடைய தங்கச்சி வந்து இப்போ நிற மாசம் கர்ப்பிணியா இருக்கு. ஓகே, அந்த வயிற்றுக்குள்ள உள்ள குழந்தைக்கு வந்து வலது சைடு கிட்னி வந்து வீக்கா அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது பிறந்ததுக்கு அப்புறம் சரி பண்ண முடியுமா எப்படி மேடம்?
அதாவது கிட்னி ப்ராப்ளம்ஸ் வந்து கருவில் இருக்கிறப்பயே கண்டுபிடிக்கலாம். ஏன்னா அந்த கிட்னியோட ஃபங்க்ஷனிங்கை பொறுத்து தான் அந்த நீர் எவ்வளோ வருது, அந்த கருவை சுற்றி இருக்கிற நீர் அளவு வச்சு அந்த கிட்னி ஃபங்க்ஷனிங் எப்படின்றத கண்டுபிடிக்கலாம். ப்ளஸ் இப்போ நிறைய ஸ்கேன்ஸ் இருக்குது, கிட்னி வளர்ச்சி இருக்கா, அதில் வெளியில் வர டியூப் ரொம்ப பெருசாக இருக்கா யூஸ்வலாக விட, இதெல்லாம் பார்க்கலாம். பட் இது என்னென்னா, இது தெரிஞ்சு வச்சுக்கிறது எதுக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிளான் பண்ணுறதுக்கு. அதாவது குழந்தை பிறந்த உடனே ஒரு நல்ல சப்போர்ட் இருக்கிற ஃபெசிலிட்டியாக இருக்கணும். அதாவது ஹாஸ்பிட்டலில் வந்து ரொம்ப சின்ன குழந்தைங்கள பார்த்துக்கக்கூடிய அந்த ஃபெசிலிட்டி இருக்கிற ஹாஸ்பிட்டலில் தான் டெலிவரி நடக்கணும். குழந்தை பிறந்த உடனே தான் அந்த ஃபங்க்ஷனிங்கை அசஸ் பண்ணி, ஒரு கிட்னியில் ப்ராப்ளமா, 2 கிட்னிலையும் ப்ராப்ளமா அப்படின்றத அசஸ் பண்ணி பண்ண வேண்டியதை பண்ணும். ஒரு முக்கியமான பிளானிங்க்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். தேங்க்ஸ் ஃபார் காலிங். குட் மார்னிங், யார் பேசுறீங்க? குட் மார்னிங், யார் பேசுறீங்க? இணைப்புல இருக்கீங்க. யார் சார் பேசுறீங்க? சொல்லுங்க, டாக்டர்கிட்ட பேசுங்க. மேம் ஒன்றும் இல்லை, இப்போ ஆக்சுவலி டயபெட்டிக் வரும்போது இந்த கணைய மாற்று அறுவை சிகிச்சைன்னு சொல்றாங்க, அது இப்போ இந்தியாவில் பாசிபிலிட்டிஸ் இருக்கா மேடம்? என்ன சொல்றீங்க, எனக்கு புரியல. டயபிட்டிஸ் வரப்போ டயபெட்டிக் வர இந்த ரீசனே வந்து கணையத்தோட ரொம்ப இன்சுலின் ப்ராப்ளம் ஆகிறதால மேடம் வருது. ஆமா, அப்போ அந்த கணையத்தை வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாமா? கணையன் டிரான்ஸ்பிளான்ட் ஒரு ஏர்லியர் கூட ஒரு காலர் கேட்டிருந்தாங்க. டைப் 1 டயபிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு கணையன் டிரான்ஸ்பிளான்ட் வந்து இஸ் குவைட் சக்ஸஸ்ஃபுல். அண்ட் எஸ்பெஷலாக என்னென்னா, டைப் 1 டயபிட்டிஸ்னால் ரொம்ப ஏர்லி லைஃப்லேயே, அதாவது 20 years 15 years அதிலெலாம் வந்து டயபிட்டிஸ் வந்து இன்சுலினில் இருப்பாங்க அந்த சின்ன வயசுலேருந்தே. ஸோ அவங்களுக்கு போக போக டயபிட்டிஸ்னால கிட்னி ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும். ஸோ கணையம் அண்ட் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் ரெண்டும் சேர்த்து பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். டாக்டர், நம்ம ரொம்ப அந்த இன்ஃபென்ட் ஸ்டேஜ் பேசணும் இல்லையா, அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் எப்போ லிவர் டிசார்டர்ஸ் வரும், எந்த மாதிரி இருக்கும்? ஸோ அதுக்கப்புறம் வரக்கூடிய ஸ்டேஜ் வந்து மெட்டபாலிக் ப்ராப்ளம்னு சொல்கிறது. அதாவது நம்ம லிவரில் தான் வந்து நிறைய நம்ம என்சைம் ப்ரொடக்ஷன், நம்ம சாப்பிட்ற உணவு டைஜஸ்ட் ஆகி தேவையானது அப்சார்ப் ஆகி லிவரில் இருக்குது. அங்கேருந்து உடம்புக்கு வேறு ஃபங்க்ஷனுக்கு தேவையான என்சைம்ஸ் அது இது எல்லாம் செக்ரீட் ஆகுது லிவரில் தான். ஸோ அந்த செக்ரீட்டரி கெப்பாசிட்டியில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அப்போ லிவரில் வந்து அந்த பர்டிகுலர் என்சைம் இல்லைன்னா ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோட்டீன், நம்ம சாப்பிட்ற ப்ரோட்டீன் வந்து பிரேக் டவுன் ஆகி வேறு சில ப்ரோட்டீனாக ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு பாடியில் போய் ஆகணும். அந்த 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 ப்ராசஸில் நிறைய இன்டர்மீடியரி இதெல்லாம் வந்து லிவர்லேருந்து தான் ப்ரொடியூஸ் ஆகுது. ஏதோ ஒன்று ப்ரொடியூஸ் ஆகலைன்னா நம்மளுக்கு வேண்டிய அந்த எண்ட் ப்ராடக்ட் கிடைக்காது. அந்த எண்ட் ப்ராடக்ட் கிடைக்கலன்னா ஃபங்க்ஷனிங் ஆஃப் த பாடியில் சில இடத்துல டெஃபிஷியன்சிஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து மெட்டபாலிக் ப்ராப்ளம். அது சைல்டு க்ரோ ஆக ஆக ஒன்று அந்த ப்ரொடியூஸ் ஆகலைன்னா டெஃபிஷியன்சியாக வரும், இல்லை ஓவர் ப்ரொடக்ஷன் ஏதாச்சும் ஒன்று இருந்ததுன்னா அதனால் அந்த ஓவர் ப்ரொடியூஸ் ஆகிற சப்ஸ்டன்ஸ் பாடியில் எங்கேயாச்சும் டெபாசிட் ஆகி ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணும். கண்டிப்பா இவ்வளவு பிரச்சனைகள் வருது அப்படின்னா இதற்குரிய அறிகுறிகள், சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி நம்ம ஒரு சின்ன பிரேக் அப்புறமா பேசலாம். இந்த மாதிரி நிறைய பயனுள்ள விஷயங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. பட் ஆஃப்டர் a small break, stay tuned. இது டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக் ஆஃப்டர் a short break. இது அனிலாட்டா வழங்கும் டாக்டர் ஆன் கால், பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். இன்னைக்கு நம்ம கூட குளோபல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து லிவர் மற்றும் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன் டாக்டர் கோமதி நரசிம்மன் பேசிட்டு இருக்காங்க. உங்களுடைய சந்தேகங்களை நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 0444-4596-9444. குட் மார்னிங், யார் பேசுறீங்க? குட் மார்னிங் டாக்டர், நான் தஞ்சாவூர்ல இருந்து சரவணன் பேசுறேன். சார், உங்க கேள்விகளை டாக்டர்கிட்ட கேளுங்க. டாக்டர் குட் மார்னிங். மார்னிங் மிஸ்டர் சரவணன். என் பிரதர் தாண்டி கேட்குறேன். அவருக்கு ஏஜ் 38. ஓகே. அவருக்கு கொஞ்ச நாளாவே இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருந்துட்டு இருக்கு, நெஞ்செரிச்சலா இருக்கு, இது மாதிரி மேல அடிக்கடி இதாயிருக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் டாக்டர்கிட்ட போய் நாங்கள் டெஸ்ட் பண்ணப்போ எல்லாம் டயக்னோஸ் பண்ணிட்டு வேற எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனால் டயக்னோசிஸ் பார்த்தீங்கன்னா ஃபேட்டி லிவர் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இது இந்த ஃபேட்டி லிவருங்கிறது அதனால அதுக்கு எதுவும் கோயின்சிடன்ஸ் இருக்கா, இல்லை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு. ரைட். உங்களோட ஆன்சர் டிவியில் பார்த்துக்கிறேன் டாக்டர். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் திஸ் கொஸ்டின். ஏன்னா ஃபேட்டி லிவர் வந்து ரொம்ப காமன். ஸ்கேன் பண்ணி பார்த்தா வேறு ஏதோ சிம்டம்க்கு போய் ஸ்கேன் பண்ணால் இல்லை ரெகுலர் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணால் எது பண்ணாலுமே ஒரு 80% ஹேவ் ஃபேட்டி லிவர். ஸோ இது பேசிக்காக என்ன பண்ணிங்கன்னா, ஃபேட்டி லிவர்னா ஃபேட் இந்த லிவர்.
வெரி சிம்பிள். பட் ஃபேட் இந்த லிவர்னா லிவரில் மட்டும் போய் ஃபேட் டெபாசிட் ஆகிறது இல்லை, பாடியில் நிறைய இடத்துல ஃபேட் இருக்குது, அதே மாதிரி லிவர்லேயும் ஃபேட் இருக்குது. ஓகே. ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் பார்த்தா பாடியில் ஃபேட் ரெடியூஸ் பண்ண என்னெல்லாம் பண்ணணுமோ அதே பண்ணால் லிவரில் இருக்கிற ஃபேட்டும் குறைஞ்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு ஒபீஸாக இருக்காங்களா, ஐடியல் பாடி வெயிட்டில் இருக்காங்களா, செகண்ட் வந்து அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் எப்படி, அவங்க எக்ஸசைஸ் பேட்டர்ன் எப்படி, இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். டயபிட்டிஸ் இருக்கா, ஏன்னா இதெல்லாம் தான் காரணம் ஃபேட்டி லிவர் வர்றதுக்கு. இப்போ இன்டைஜஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் யாராச்சும் ஒபீஸாக இருக்காங்க அப்படி, இல்லை லேட் நைட் தான் சாப்பிட்றாங்க, சாப்பிட்டு உடனே படுக்கிறாங்க, இதெல்லாம் தான் வந்து இன்டைஜஷனுக்கும் காரணம், ஃபேட்டி லிவருக்கும் காரணம். ஸோ ஓவரால் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வந்தாலே ஃபேட்டி லிவரை ப்ரிவெண்ட் பண்ணலாம். இருக்கிற ஃபேட்டி லிவரும் அட் 38 he can definitely reverse the fatty liver. ஓகே. அதுக்கான மெஷர்ஸ் எடுத்தா. தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். டாக்டர், நம்ம பிரேக் முன்னாடி பேசும்போது இந்த மெட்டபாலிக் ஸ்டேஜ்ல வரக்கூடிய லிவர் டிசார்டர்ஸ், அதுக்கான சிம்டம்ஸ் ஏதாவது தெரியுமா? ஸோ இந்த மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் வந்து சம் ஆஃப் தெம் வந்து சிம்டம்ஸ் காமிக்கும். அதாவது நார்மல் க்ரோத் இருக்காது சைல்டுக்கு, ஏன்னா வேண்டிய மெட்டாபலிசம் நடக்கலை, சிந்தசிஸ் நடக்கலை, அதனால க்ரோத் வந்து ஆல்டர் ஆயிருக்கலாம். இல்லை வந்து சீஷர்ஸ், ஃபிட்ஸ் மாதிரி வரலாம். அதாவது பாடியில் வந்து சுகர் வந்து அந்த மெட்டாபலிசம் இல்லாததுனால, வேணுன்ற அளவுக்கு சுகர் வராதனாலையோ, இல்லை அந்த ஃபங்க்ஷனிங் மோசமாக இருக்கனால அமோனியா ஜாஸ்தியாக இருந்தாலும். ஸோ குழந்தைங்களுக்கு ஃபிட்ஸ் வந்துன்னா இது கண்டிப்பாக பார்ப்பாங்க, மெட்டபாலிக் ப்ராப்ளம்ஸ் எதுவும் இருக்கான்னு பார்ப்பாங்க, க்ரோத் அப்ராப்ரியேட்டாக இல்லைன்னா பார்ப்பாங்க. ஸோ இது ரெண்டும் காமன். இல்லை ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்ததுன்னா, யாரோ அங்கிள் ஆண்ட் இவங்களுக்குலாம் ப்ராப்ளம்ஸ் லிவரில் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து சைல்டுக்கு பார்க்க வேண்டியிருக்கும். மோஸ்ட் இன்னொரு காமனாக பார்க்குறது என்னென்னா வில்சன்ஸ் டிசீஸ்னு, அதாவது காப்பர் இருக்கு இல்லையா, காப்பர் வந்து நம்ம பாடியில் லிவரில் தான் வந்து மெட்டாபலைஸ் ஆகி வெளியே போகுது. ஸோ அந்த காப்பர் வந்து பிரேக் டவுன் பண்ண வேண்டிய லிவரில் அந்த ஃபங்க்ஷனிங் கெப்பாசிட்டி இல்லைன்னா காப்பர் பாடியில் டெபாசிட் ஆயிரும். ஓகே, இதற்கான ரெமெடி என்ன இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் இருக்காங்க. குட் மார்னிங், யார் பேசுறீங்க? குட் மார்னிங், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? ஹலோ மேடம். சொல்லுங்க சார், யார் பேசுறீங்க? நான் வந்து 84ல கிட்னி டோனர். ஓகே, உங்க கேள்விகளை டாக்டர்கிட்ட கேளுங்க. திருவாரூர் மாவட்டம். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை டாக்டர்கிட்ட கேளுங்க. எனக்கு வந்து 84ல கிட்னி டோனர் பண்ணேன். சரி. இப்போ வந்து வலி அதிகமா இருக்கு இடுப்பெல்லாம். ஓகே. அது ரன்னிங் பண்ண முடியல. ஓகே. நடந்தா கூட வலிக்குது. ஓகே. என்ன காரணம், என்ன பண்ணலாம் சொல்லுங்க. என்ன வயசாது உங்களுக்கு? 65 வயசு. ஓகே. வெல், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீங்கள் டொனேட் பண்ணதுக்கு. பட் இத்தனை வருஷம் வந்து 84 now is what about 30 years now. உங்கள் கிட்னி ஃபங்க்ஷன்லாம் ரெகுலராக செக் பண்ணுறீங்களா நீங்கள்? தேவைப்பட்டா செக்அப் பண்ணுவேன். ஓகே, சரி. நீங்கள் கிட்னி டொனேட் பண்ணதுக்கும் இப்போ வர சிம்டம்ஸ்க்கும் எதுவும் வந்து கோரிலேஷனே கிடையாது. அதனால வந்த ப்ராப்ளம்ஸ் கிடையாது. இது வந்து ஜென்ரலைஸ் ஏஜிங் ப்ராசஸ்னால எல்லாருக்கும் வரக்கூடியது தான். பாடி பெயினோ, இடுப்பு வலியோ, போன் பெயினோ எல்லாருக்கும் ஒவ்வொரு பீரியட், ஏன்னா போன் வந்து தின்னாயிட்டே போகும் ஆஸ் ஏஜ் கோஸ் பை. ஸோ அதனால வர ஜென்ரல் சிம்டம்ஸ் தான் இது. ஸோ நீங்கள் இதுக்கு ரெகுலராக எல்லாரும் இந்த ஏஜ் குரூப் என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும். அதாவது உங்கள் போன் எவ்வளோ திக்காக இருக்கா, தின்னாக இருக்கா, அது வந்து அதுக்குன்னு டெஸ்டிங் உண்டு. கால்சியம் லெவல்ஸ் எப்படி இருக்குது, வைட்டமின் டி லெவல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கான ஸ்பெசிஃபிக் என்னவோ அட்ரஸ் பண்ணணும். இல்லை நீயோ இதுவோ தேஞ்சு போச்சுன்னா ஃபிசியோதெரப்பி பண்ணணும். ஸோ நீங்கள் கிட்னி டொனேஷனையும் இதையும் சேர்த்து வச்சு பார்க்க வேண்டாம். இது ஐசோலேட்டடாக என்ன பண்ணணுமோ அதுக்கு பண்ணணும். நீங்கள் தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். குட் மார்னிங், யார் பேசுறீங்க? இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, நான் ஷீலா பேசுறேன், திருச்சியில இருந்து. ஷீலாமா, சொல்லுங்க, உங்க கேள்விகளை டாக்டர்கிட்ட கேளுங்க. ஓகே, குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் மிஸ் ஷீலா, ப்ளீஸ் டெல் மீ. என்னோட டாக்டர் வந்து 2 years பேக் லிவர் ப்ராப்ளம் இருந்தது, ஹெப்பாட்டிட்டிஸ் ஏ பாதிப்பா இருக்குன்னு சொன்னாங்க. இப்ப 2 years ஆனதுக்கு அப்புறமுமே இன்னுமே கொஞ்சம் வீக்காவே ஃபீல் பண்றா, டயர்டா ஃபீல் பண்றா. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நிறைய டெபாசிட் ஆயிருக்கு, முடியெல்லாம் வேற ரொம்ப கொட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க டாக்டர். அதனால அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நிறைய டெபாசிட்ஸ் எல்லாம் இதா இருக்கிறதுனால இப்ப அதுக்கு இந்த ஹோமியோபதி இந்த மாதிரி போனோம் நாங்க. ஏன்னா இந்த டேப்லெட்ஸ் நிறைய சாப்பிடறதுனால ஒரு மேபி அதிகமாயிருச்சோ அப்படின்னு நாங்க ஃபீல் பண்ணோம். அப்புறம் இருந்தாலுமே ஒரு லிவரை வந்து நம்ம எப்படி ஹெல்த்தியா வச்சுக்கிறதுங்கிறது எனக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்.
ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 இயர்ஸ் முன்னாடி ஹெப்படைட்டிஸ் ஏ வந்துன்னா அது வந்து பாடியை விட்டு போயிடும். ஹெப்படைட்டிஸ் ஏ வந்து செல்ஃப் லிமிட்டிங் ப்ராப்ளம் சொல்ல, அதாவது வைரஸ் வரும் கொஞ்ச நாள். இந்த நார்மலாக ஜாண்டிஸ் பார்க்குறோம்ல சின்ன, அது காமனாக பார்க்குறது ஹெப்படைட்டிஸ் ஏ தான். அந்த வைரஸ் எப்படி ஒரு தும்மல் இருமல் வந்தால் வைரஸ்னால ஒரு 7 நாள் 8 நாள் இருந்துட்டு போயிருமோ, அதே மாதிரி ஹெப்படைட்டிஸ் ஏவும் பாடியில் இருந்துட்டு பாடியை விட்டு போயிடும். ஸோ ஹெப்படைட்டிஸ் ஏக்கு லாங் ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் லிவரில் வராது. ஹெப்படைட்டிஸ் பி சிக்கு வருமே தவிர ஏ வந்து பாடி விட்டு ஃபுல்லாக போயிடும். ஸோ 2 இயர்ஸ் முன்னாடி லிவரில் வந்து போயிடுச்சுன்னா இப்போ நீங்கள் வரி பண்ண வேண்டியதில்லை, ஹெப்படைட்டிஸ் ஏனால இல்லை. செகண்ட் திங் வந்து லிவருக்கு வந்து இந்த ஹீலிங் கெப்பாசிட்டி ரொம்ப உண்டு. அந்த என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அது இட் ரிகவர்ஸ் டோட்டலி டு நார்மல்சி, அந்த கெப்பாசிட்டி லிவருக்கு ரொம்ப உண்டு. ஸோ நீங்கள் நார்மலாக இந்த சைல்டுக்கு ஒரு ரெகுலர் பிளட் டெஸ்ட் பண்ணுறப்போ எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னா திருப்பி வந்து அதனால ப்ராப்ளம் இருக்கும்னு நினைக்க வேணாம். ப்ளஸ் ரொம்ப மெடிசன்ஸில் இருக்கான்னு சொன்னீங்க. இந்த வயசில் மெடிசன்ஸ் நிறைய இருக்கக்கூடாது. இன்ஃபேக்ட் ஒரு மெடிசனுமே எடுத்துக்கக்கூடாது. ஸோ ஏதாச்சும் மருந்து மாத்திரை எதுக்காச்சும் கொடுக்குறீங்கன்னா எது கொடுக்குறீங்க, என்ன எதெல்லாம் நிறுத்தணுமோ நிறுத்தி ஹெல்த்தி டயட், ரன்னிங், ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணாலே சைல்டு வில் பி நார்மல். தேங்க்ஸ் ஃபார் காலிங். குட் மார்னிங். யார் பேசுறீங்க? மேடம் சிவசங்கர் பேசுறேன் மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? சென்னை நெற்குன்றம் மேடம். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை டாக்டர்கிட்ட கேளுங்க. மேடம் வணக்கம் மேடம். மார்னிங், ப்ளீஸ் சொல்லுங்க. மேடம் நான் ஜிஹெச்சியில் வந்து இது பேங்க்ரியாஸ் ப்ராப்ளம்ன்றதுனால அட்மிட் ஆகி பித்தப்பை ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. சரி. இப்போ வந்து எனக்கு 2 இயர்ஸ் ஆக போகுது. இப்போ அதில் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ வந்து விட்டு விட்டு பெயினா இருக்கு. எங்க எங்க பெயினா இருக்கு? அதாவது லெஃப்ட் சைடு வயிற்றுல விட்டு விட்டு வலியா இருக்கு லெஃப்ட் சைடுல, அதான் ரொம்ப லோவர். ஓகே ஓகே. அதாவது பித்தப்பைனால பேங்க்ரியாஸ் ப்ராப்ளம் என்ன ஆகும்னா, பித்தப்பையிலேருந்து கல் எதுவும் கீழே இறங்கி போய் பேங்க்ரியாஸ்ன்றது கணையம்லேருந்து வர ஜூஸும் பித்தப்பையிலேருந்து வர ஜூஸும் ஒரு இடத்துல காமனாக தான் இன்டெஸ்டைன் குடலுக்குள்ளே போகும். ஸோ பித்தக்கல் இறங்கி வந்து அந்த பாதையை பிளாக் பண்ணியிருந்ததுன்னா கணையத்தில் வீக்கம் ஏற்பட்டிருக்கும். அதனால தான் உங்களுக்கு கால் பிளாடர், அதாவது பித்தப்பையை எடுத்திருக்காங்க. ஸோ இதனால வர பேங்க்ரடைட்டிஸ், அதாவது கணைய வீக்கம் வந்து அந்த ப்ராப்ளம் செட்டில் ஆனோடனே போயிருக்கணும். பட் அதையும் மீறி உங்களுக்கு வலி வருது அப்படின்னா வேறு காரணங்களால பேங்க்ரடைட்டிஸ் இருக்கா அப்படின்னு பார்க்க வேண்டி வரும். ஸோ நீங்கள் வந்து ரிவ்யூ போய் பாருங்கள், திருப்பி பேங்க்ரியாஸில் வீக்கம் எதுவும் இருக்கான்னு பார்த்துட்டு நீர் எதுவும் சேர்ந்துருக்கா பார்த்துட்டு அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணணும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். டாக்டர், இந்த காலர்ஸ் முன்னாடி நம்ம வந்து இந்த மெட்டபாலிக் ஸ்டேட்ல வரக்கூடிய லிவர் ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். இந்த காப்பர் டெபாசிட் உட்பட எல்லா பிரச்சனைகளுக்கும் உண்டான தீர்வு என்ன இருக்கு? எப்படி நீங்க மெடிக்கல் இது கொடுப்பீங்க? ரைட். ஸோ ஏர்லி ஸ்டேஜில் இதெல்லாம் டயக்னோஸ் பண்ணிட்டா சில காரணங்களுக்கு மெடிசன் மூலமாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வில்சன்ஸ், காப்பர் சொன்னேன் இல்லையா, காப்பர் டெபாசிஷன் வந்து இந்த குழந்தைக்கு காப்பர் வந்து சரியாக பிரேக் டவுன் பண்ண முடியல அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்ம வெளியிலேருந்து மெடிசன் கொடுத்து அந்த காப்பரை வந்து டெபாசிட் ஆகாமல் பார்த்துக்கலாம். இது வந்து ஏர்லி ஸ்டேஜஸில் பண்ண முடியும். ஆனால் போக போக அந்த காப்பர் வந்து பாடியில் டெபாசிட் ஆயிடுச்சு, லிவரில் முக்கியமாக ஆகி லிவர் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனிங் ஆஃப் த லிவர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். எப்போ லிவர் ஃபங்க்ஷன் வந்து லைஃப் ரிஸ்க் ஆகிற அளவுக்கு குறைஞ்சி போயிடுச்சோ அப்போ வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன், அதாவது உடல் அந்த லிவரை மாற்றி வேற லிவர் வைக்க வேண்டி வரும். ஓகே, இந்த மெடிசன் எடுத்துக்கணும்னு சொன்னீங்க இல்லையா, அது லைஃப் லாங் எடுத்துக்கணுமா? எப்படி அந்த ப்ராசஸ்? லைஃப் லாங் எடுத்துக்கணும். ஏன்னா ஃபார் எவர் லிவரில் அந்த ப்ரொடக்ஷன் இல்லை. ஸோ அந்த காப்பரை வந்து டெபாசிட் ஆகாமல் லைஃப் லாங் மாத்திரை மருந்து எடுத்துக்கணும். ஓகே, தொடர்ந்து பேசுவோம் டாக்டர். ஒரு காலர் இருக்காங்க. குட் மார்னிங். யார் பேசுறீங்க? குட் மார்னிங், இணைப்பில் இருக்கீங்க. யார் பேசுறீங்க? ஹலோ, குட் மார்னிங்மா. யார் பேசுறீங்க? குட் மார்னிங். யார் பேசுறீங்க? சுதா, கீழ்பாக்ல இருந்து பேசுறேன். சுதாமா, சொல்லுங்க, உங்க கேள்விகளை டாக்டர்கிட்ட கேளுங்க. எஸ், தேங்க் யூ. ஹலோ டாக்டர், குட் மார்னிங். குட் மார்னிங் மிஸ் சுதா, ப்ளீஸ் டெல் மீ. ஸ்பிளிட் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் அவங்க ஹாஸ்பிட்டல்ல பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டேன். அது பத்தி கொஞ்சம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? சுதா சீம்ஸ் குவைட் வெல் இன்ஃபார்ம்ட். ஸ்பிளிட் லிவர் அதாவது நாங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பற்றி இப்போ தான் பேச ஆரம்பிச்சோம். டிரான்ஸ்பிளான்ட்றது ஒருத்தங்கிட்டேருந்து லிவர் எடுத்து இன்னொருத்தவங்களுக்கு வைக்கிறது தான் டிரான்ஸ்பிளான்டேஷன், லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன். ஸோ இது வந்து 2 விதமாக பண்ணலாம். 2 விதமான, அதாவது யார் கொடுக்குறாங்கன்றது 2 விதமாக இருக்கலாம். ஒன்று வந்து யாராச்சும் ஆக்சிடெண்ட்டில் இறந்தவங்க, அவங்க ஃபேமிலி வந்து அவங்க உடல் உறுப்பை தானம் பண்ணுறதுக்கு முன் வந்தாங்கன்னா
அந்த லிவரை எடுத்து யாருக்கு வந்து லிவர் டேமேஜ் ஆயிருக்கோ, யார் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு அவங்களுக்கு கொடுக்கலாம். இது வந்து டிசீஸ் டோனர் டிரான்ஸ்பிளான்ட், அதாவது இறந்தவங்களன்னு பண்ணுறது. இன்னொரு விதமாக பண்ணுறது வந்து லிவரில், அதாவது அவங்க ஃபேமிலியில் இருக்கிற யாராச்சும் அவங்ககிட்டேருந்து பாதி லிவர் எடுத்து நம்ம கொடுக்கலாம். ஏன்னா லிவருக்கு வளர்கிற தன்மை உண்டு, கொடுக்குறவங்களுக்கும் வளர்ந்துரும், நம்ம வைக்கிறவங்களுக்கும் வளர்ந்துரும். 2 விதமாக பண்ணலாம். இப்போ ஸ்பிளிட் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் என்னென்னா, இப்போது யாரோ ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க, அவங்க ஃபேமிலி கொடுக்குறாங்க வச்சுக்கோங்க, அந்த முழு லிவரை ஒருத்தருக்கு ஃபுல்லாக எடுத்து வைக்கலாம். ஆர் அந்த லிவரை 2 பார்ட்டாக டிவைட் பண்ணி ஒரு சின்ன குழந்தைக்கும் ஒரு அடல்ட்டுக்கும் கொடுக்கலாம். அதுதான் ஸ்பிளிட் லிவர் டிரான்ஸ்பிளான்ட். அகெயின் இது என்ன பேசிஸ்லன்னா, இப்போது நம்ம லிவர் வளரும்னு சொல்கிறோம், குழந்தைக்கு தேவைப்படுறது கொஞ்சம் அளவு தான், அடல்ட்ஸ்க்கு கொஞ்சம் பெருது. ஸோ ஹோல் லிவர்லேருந்து 30% எடுத்து குழந்தைக்கும். இப்படி பண்ணுறதுனால 2 பேர் பெனிஃபிட் ஆகலாம். ஒருத்தங்க கொடுக்கறதுலேருந்து 2 பேருக்கு நம்ம நியூ லைஃப் கொடுக்கலாம். ஸோ ஸ்பிளிட் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் வந்து இஸ் மேக்ஸிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் லிமிட்டட் ரீசோர்ஸ். ஏன்னா நம்ம நம்பர் ஆஃப் பீப்புள் டொனேட் பண்ணது ரொம்ப கம்மி தான், ஆனால் தேவைப்படுறவங்க வெயிட்டிங் லிஸ்ட் ரொம்ப லாங். எஸ்பெஷலாக சில்ட்ரனுக்கு வந்து யூஸ்வலாக சில்ட்ரனுக்கு அவங்க அம்மாவோ அப்பாவோ டொனேட் பண்ணுவாங்க, போர்ஷன் ஆஃப் த லிவர் தான் தேவை. அதையும் மீறி சில ஃபேமிலிஸில் டொனேட் பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருக்கும். அப்போ சில்ட்ரன் வெயிட்டிங் லிஸ்ட்டில் ரொம்ப நாள் இருந்தால் சைல்டுக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு சைல்டு ஆர்கன் கிடைக்கிறதுன்றது ரொம்ப டிஃபிகல்ட். கண்டிப்பாக. ஸோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆப்ஷன் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சதான். ஸோ ஸ்ப்ளிட் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் இஸ் அ ஸ்பெஷாலிட்டி அண்ட் our hospital is one of the pioneers in that. And I'm glad Ms. Sudha brought it up. Excellent, doctor. இதே மாதிரி நிறைய பயனுள்ள விஷயங்கள் தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பட் ஆஃப்டர் a short break. இது அனில் ஆட்டா வழங்கும் டாக்டர் ஆன் கால், powered by Synthol Original. Stay tuned. வெல்கம் பேக் ஆஃப்டர் a short break. இது அனில் ஆட்டா வழங்கும் டாக்டர் ஆன் கால், powered by Synthol Original. இன்னைக்கு நம்ம கூட குளோபல் ஹாஸ்பிட்டல் இருந்து லிவர் மற்றும் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன் டாக்டர் கோமதி நரசிம்மன் நிறைய விளக்கங்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க. உங்களுடைய சந்தேகங்களை நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 0444569444. குட் மார்னிங், யார் பேசுறீங்க? குட் மார்னிங், யார் பேசுறீங்க? இணைப்புல இருக்கீங்க. ஹலோ, குட் மார்னிங்மா, யார் பேசுறீங்க? ஹலோ மேடம், நான் நளினி பேசுறேன் மேடம். நளினிமா, சொல்லுங்க உங்க கேள்விகளை டாக்டர்கிட்ட கேளுங்க. மேடம், எங்க அம்மாவுக்கு வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி டொனேட் பண்ணாங்க மேடம் கிட்னி. ஓகே. அவங்களுக்கு இப்போ வந்து சுகர் வந்திருக்கு, ஒரு 10 வருஷமா சுகர் இருக்கு. அவங்க சுகர் டேப்லெட் போட்டுட்டு தான் இருக்காங்க, ஆனா ரொம்ப அதிகமா போடுறாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு உடம்புக்கு எதனா பிரச்சனை வருமா, இன்னொரு கிட்னி இருக்கு, அதுக்கு எதனா பிரச்சனை வருமான்னு பயமா இருக்கு. எந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க, அப்படியே படுத்துட்டே இருக்காங்க. அதிகமா மாத்திரை போறதுனால அப்படி உடம்பு சோம்பேறித்தனமா இருக்கா இல்லை எப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும் மேடம். இப்போ டயபிட்டிஸ்ன்றது யாருக்கு வேணா வரலாம். யூஸ்வலாக டொனேட் பண்ணுறப்போ, அது லிவர் ஆகட்டும் கிட்னி ஆகட்டும், நம்ம டொனேஷன் அப்போது அவங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் எல்லாமே பண்ணி பார்ப்போம். ஏன்னா அவங்களுக்கு என்ன ரிஸ்க் இருக்குது என்ன, பட் டெஸ்ட் பண்ணுறப்போ என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம மோஸ்ட்லி பிக்கப் பண்ண முடியும். எல்லாரும் ஒரு ஏஜ் ஆகிறப்போ டயபிட்டிஸோ பிளட் ப்ரெஷரோ வர மாதிரி டொனேட் பண்ணுறவங்களுக்கும் வரலாம். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னென்னா, அது வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அவங்க டொனேட் பண்ணாங்கன்ற ஒரு காரணத்துக்காக கிடையாது, அவங்களுக்கே பிற்காலத்தில் ப்ராப்ளம் வரக்கூடாது. ஸோ டயபிட்டிஸ்க்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னென்னா 3 முக்கியமான விஷயம். வெறும் மருந்து மட்டும் எடுக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது. டயட், நம்ம என்ன சாப்பிட்றோன்றது ரொம்ப முக்கியம். எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். 3வது மெடிசன். எல்லாமே வந்து 35% 30 ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். நான் மெடிசன் மட்டும் நிறைய எடுத்துக்கிறேன், நான் எக்ஸசைஸ் பண்ண மாட்டேன், டயட் பார்த்துக்க மாட்டேன்னா சுகர் கண்ட்ரோல் வராது. எல்லாமே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்க படுத்துகிட்டே இருக்காங்கன்னா முதல்ல எந்திரிச்சு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும், வாக்கிங் பண்ணணும், கரெக்டான சாப்பாடு சாப்பிடணும். அப்போ மருந்து அளவு தானாக குறைஞ்சிரும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். குட் மார்னிங், யார் பேசுறீங்க? குட் மார்னிங், ஐ அம் ராகன் ஃப்ரம் கோயம்புத்தூர். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை டாக்டர்கிட்ட கேளுங்க. எனக்கு ஒரு 5 இயர்ஸ் பேக் கிட்னில ஸ்டோன் ஃபார்மேஷன் இருந்தது. ஓகே. அது கியூர் பண்ணி, அது ஆக்சுவலா அது யூரேட்டர்ல வந்து இருந்தது, அதை எடுத்துட்டாங்க. ஓகே. அதுக்கு அகைன் இப்போ வந்து சின்ன சின்ன பெயின் இருந்துகிட்டே இருக்கு. அது வந்து என்ன டைப் ஆஃப் ஃபுட்ன்றது வந்து குழப்பிக்கிட்டே தான் இருக்காங்க. ஒன்றும் தெளிவானது இந்த ஃபுட் எடுக்க வேண்டாம், லைக் கேபேஜ்ல இருந்து டொமேட்டோல இருந்து எதுவுமே எடுக்க வேண்டான்றாங்க. அதாவது கிட்னி வந்து திருப்பி திருப்பி ஸ்டோன், அதாவது ஒரு ஸ்டோன் வர்றது, அதுக்கு அது ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா? அதாவது கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து
ஒன்ஸ் இன் அ வயல் இல்லை ஒரு டைம் வருதுன்றது காமன், நிறைய பேருக்கு வரலாம். ஏன்னா அது வந்து பாடியில் டீஹைட்ரேஷன் அது இதுதான். பட் திருப்பி ஸ்டோன்ஸ் வந்தது அப்படின்னா அந்த ஸ்டோன் அனாலிசிஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் பாடியில் இருக்கிற கால்சியம் அது இது எல்லாம் ஏதாச்சும் ஒன்று ஜாஸ்தியாக இருக்கா இன்னொன்றுக்கு பதிலாக அப்படின்னு பார்க்கணும். அந்த அனாலிசிஸை வச்சு தான் எது சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாதுன்னு. எல்லாருக்கும் ஒரே ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்க முடியாது. அதாவது எல்லாரும் வந்து டொமேட்டோ அவாய்ட் பண்ணுங்க அப்படி, தட்ஸ் நாட் கரெக்ட். என்ன டைப் ஆஃப் ஸ்டோன்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி வி ஹேவ் டு கிவ் த ட்ரீட்மெண்ட். தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் காலிங். டாக்டர், நம்ம இந்த லிவரில் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் பேசணும் இல்லையா, அந்த டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது நீங்கள் எப்படி பண்ணீங்க, வாட் இஸ் இட்? ஸோ டிரான்ஸ்பிளான்ட் நம்ம ஏர்லியர் கொஞ்சம் டச் பண்ணோம். டிரான்ஸ்பிளான்ட் அதாவது 2 டிரான்ஸ்பிளான்ட்றது என்னென்னா, யாருக்காச்சும் லிவர் தேவைன்னா வி டிசைட் சரி இவங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் தேவை அப்படின்னு. டிரான்ஸ்பிளான்ட் தேவைன்னு முடிவு பண்ண உடனே அவங்களுக்கு வந்து ஒன்று வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கலாம். அதாவது யாராச்சும் ஆக்சிடென்ட் ஆகி அவங்க டொனேட் பண்ணாங்கன்னா ஃபேமிலி கொடுக்குற மாதிரி, அதுக்கு வந்து லாங் வெயிட்டிங் லிஸ்ட் உண்டு. இந்த வெயிட்டிங் பீரியட் எவ்வளவு காலகட்டம்? அது ரொம்ப வேரியபிள், நம்ம சொல்லவே முடியாது. அந்த பிளட் குரூப்பை பொறுத்து இருக்குது. ஏன்னா சப்போஸ் பேஷண்ட்டுக்கு ஓ பிளட் குரூப் வச்சுக்கோங்க, அவங்க ஓ டொனேட் பண்ணவங்ககிட்ட இருந்தால் லிவர் கொடுக்க முடியும் அவங்களுக்கு. ஸோ பிளட் குரூப்பை பொறுத்து வெயிட்டிங் டைம் வேரியபிளாக இருக்கும். ஏன்னா டொனேட் பண்ணுறதும் வந்து ஒரு ஃபிக்ஸடாக சொல்ல முடியாது. ஒவ்வொரு மாதத்தில் ஒரு 10 பேர் 12 பேர் ஃபேமிலிஸ் டொனேட் பண்ணலாம். சில மந்த்ஸில் டொனேஷன் நடக்கவே இல்லாமலே போகலாம். ஸோ அது வந்து ஒவ்வொரு பீரியட் தான். நம்ம இன்ஃபர்மேஷன் சொசைட்டிக்கு போய் அந்த மெச்சுரேஷன் கிராஜுவலாக ஆகிட்டு இருக்கு. பட் அது போக போக தான் வர ஆரம்பிக்கும். இப்போ சிலருக்கு வந்து வெயிட் லிஸ்ட்டில் இருக்க முடியாது. 6 மாதம் ஆகலாம், வெயிட் லிஸ்ட்டில் 8 months ஆகலாம். ஸோ அந்த வெயிட்டிங் பீரியட் வரைக்கும் அந்த லிவர் ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்காது. சிலருக்கு எல்லாருக்குமே அப்நார்மலாக தான் இருக்கும். பட் ரொம்ப ஹை ரிஸ்க்காக இருப்பாங்க. அவங்க வெயிட் பண்ணுறதுனால லைஃப் ரிஸ்க் ஜாஸ்தி ஆகும். அப்படி இருக்கிறவங்களுக்கு ஃபேமிலியிலேருந்து யாராச்சும் சூட்டபிளாக இருக்கிறவங்க பாதி லிவரை டொனேட் பண்ணலாம். ஓகே. அகெயின் லிவர் வளருன்றதுனால இது வந்து வெல் எஸ்டாப்ளிஷ் சக்ஸஸ்ஃபுல் ப்ரொசீஜர். லிவர்லேருந்து பாதி எடுத்து நம்ம வந்து இவங்களுக்கு வைக்கலாம். இந்த ஃபேமிலிலேருந்து கொடுக்கறதுக்கான பேசிக் கிரைட்டீரியா இதெல்லாம் வந்து சரியா இருக்கணும் அப்படின்னு எதெல்லாம் சொல்லுவீங்க? கரெக்ட். அது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிட்வீன் 18 years and 50 years ஆஃப் ஏஜாக இருக்கணும். ஓகே. அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அந்த லிவர் திருப்பி வளர்கிற தன்மை கொஞ்சம் கம்மி. ஸோ அவங்களுக்கு ரிஸ்க் வரக்கூடாதுன்றதுனால 50 years தான் மேக்ஸிமம். அக்கேஷ்னலி 51, 52 தட்ஸ் த எக்ஸெப்ஷன். பட் 18 to 50 years அவங்க ஹெல்த்தி பீப்புளாக இருக்கணும். அவங்களுக்கு டயபிட்டிஸ் இருக்கக்கூடாது. பை அண்ட் லார்ஜ் ஹெல்த்தியாக இருக்கிறவங்க, மேஜர் மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இல்லாதவங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு ஃபுல் செட் ஆஃப் டெஸ்ட் பண்ணணும். ஏன்னா இட் இஸ் அ பிக் சர்ஜரி. ஆனால் சேஃபாக பண்ணக்கூடிய சர்ஜரி ப்ரொவைடட் டெஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இல்லைன்னு தென் வி கேன் கோ அட் வித் தெம் as the donor. கண்டிப்பாக தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் இருக்காங்க. குட் மார்னிங், யார் பேசுறீங்க? ஹலோ, குட் மார்னிங். சொல்லுங்க. ஹலோ மேம், குட் மார்னிங். நான் தான் பேசுறேன். சொல்லுங்க உங்க கேள்விகளை டாக்டர்கிட்ட கேளுங்க. கேக்குவா மேம்? என் பையனுக்கு வந்து 6 பெரிய, எனக்கு 2 பசங்க. என்ன மேம்? ஹலோ, சொல்லுங்கம்மா. எனக்கு 2 பசங்க. என்ன 2 பேருக்குமே வந்து வீசிங் ட்ரபிள் இருக்கு. ஜெனட்டிக் ப்ராப்ளமா இருக்கு. இது எங்க ஹஸ்பண்டுக்கு இருக்கு, இப்ப பசங்களுக்கு இருக்கு. என்ன மேம், என் பையன் பெரிய பையனுக்கு வந்து 1.25 வயசுல பிரைமரி காம்பஸ் சொல்லி ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சேன். இன்னொரு 2வது பையனுக்கு வந்து 6 மாசத்துல வீசிங் ட்ரபிள் சொல்லி எடுக்க ஆரம்பிச்சேன். இப்ப அவங்களுக்கு 13 வயசு 15 வயசு ஆகுது. 2 பேருக்குமே இன்னுமே நான் டேப்லெட் ஒரு 4 days எடுத்துக்கிட்டே தான் இருக்கு டேப்லெட். ஆனா பசங்களுக்கு குறையவே மாட்டேங்குது. அந்த வீசிங் அடிக்கடி வந்தது அலர்ஜி ஆஸ்மான்றாங்க. டேப்லெட் எனக்குள்ள பயம் வருது. என்ன பயம் வருதுன்னு தெரியல. கிட்னி என்னமோ அஃபெக்ட் பண்ணிடுமா பிள்ளைகளுக்கு, நாளைக்கு என்ன பிரச்சனை வந்துருமான்னு சொல்லி நான் கன்சல்ட் பண்றேன். எல்லா டாக்டரும் கேட்கதான் செய்றேன். இப்ப உங்கள்கிட்ட நீங்க கிட்னியை பத்தி பேசினாலும் உங்கள்கிட்ட நான் கன்சல்ட் பண்றேன். சொல்லுங்க மேம். அவங்க அடிக்கடி டேப்லெட் 4 days கண்டிப்பா டேப்லெட் எடுத்தா மட்டுமே அவங்களால வந்து ரன் பண்ண முடியும் எவ்ரிடே. இல்லன்னா ரொம்ப அலர்ஜி ஆயிருது. சொல்லுங்க மேம். இல்லை, வீசிங் ப்ராப்ளம்ன்றது நீங்கள் சொல்கிறது குவைட் காமன் தான். அதாவது ஃபேமிலிஸில் வர்றது, ஃபாதர் சில்ட்ரன் எல்லாருக்கும் அந்த அலர்ஜிக் டெண்டன்சி இருக்கிறதுன்றது காமன் தான். அதுக்கு எடுக்கிற மெடிசன்ஸ்னால கிட்னி பாதிப்புன்றது இஸ் நாட் காமன். நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆனால் குழந்தைங்க வந்து லைஃப் லாங் மெடிசன் எடுத்துக்கிறத விட வேறு டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட், அதாவது ஒரு மூச்சு ட்ரீட்மெண்ட்டோ ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணி கிராஜுவலாக மெடிசன்ஸ் குறைக்க முடிஞ்சால் அது நல்லதே தவிர கிட்னி பற்றி பயப்பட வேணாம் நீங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். குட் மார்னிங், யார் பேசுறீங்க? ஓகே, காலர் இணைப்பில் இல்லை. மேடம், இப்போ அந்த டிரான்ஸ்பிளான்ட் சொன்னீங்க இல்லையா, டிரான்ஸ்பிளான்ட் பண்ணினதுக்கு அப்புறமா அவங்க நார்மல் லைஃப்பை வந்து லீட் பண்ணலாமா, இல்லை சில ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் அவங்க எடுத்துக்கணுமா? ரைட். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து டிரான்ஸ்பிளான்ட் வர எல்லாருக்குமே சொல்லுது, டிரான்ஸ்பிளான்ட் வந்து இஸ் அ ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன், நாட் அ கியூர். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்ன? கியூர்ன்றது இப்போ ஒரு அகேன் ஐம் கமிங் பேக் டு ஹர்னியா ஆப்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னா அது மறந்துடலாம். அதுக்கப்புறம்
நீங்கள் யூ கேன் ஈவன் ஃபர்கெட் எல்லாம் நார்மல். ஆனால் டிரான்ஸ்பிளான்ட் வந்து ஒரு உறுப்பையே மாற்றி இன்னொன்று வைக்கிறதுனால இது வந்து லைஃப் சேவிங் ப்ரொசீஜர். அது பண்ணாமல் இருந்தால் the person is not going to live. அதாவது உயிர் ஆபத்து. அந்த சிச்சுவேஷனில் தான் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி இட்ஸ் செகண்ட் லைஃப் அவங்களுக்கு. ஸோ அவங்க நார்மல்சி இருக்கலாம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒர்க்குக்கு போகிறதோ இல்லை குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறது, தே கோ டு காலேஜ், அப்புறம் அந்த குழந்தைங்க கெட் மேரிட், அந்த அளவுக்கு நார்மல் லைஃப் ஸ்டைல்லாம் இருக்கலாம். ஆனால் ஒன் திங் மறக்கக்கூடாது, லைஃப் லாங் மெடிசன்ஸ் சாப்பிடணும். ஏன்னா வேற ஒருத்தங்கிட்டேருந்து நம்ம அந்த உடல் உறுப்பு இவங்களுக்கு வைக்கிறதுனால நம்ம பாடி வந்து அது நம்மளது இல்லை அப்படின்ற ரெக்கக்னிஷன் இருந்துகிட்டே இருக்கும். அந்த ரெக்கக்னிஷன் இருக்கிறதுனால அந்த அந்த ஆர்கன் அந்த லிவரை வந்து அது எதிர்க்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த எதிர்ப்பு ஏலியன் பாடிங்கிற ஒரு ஃபீல் வந்துட்டே இருக்கும். ஸோ அந்த எதிர்ப்பு சக்தியை கொஞ்சம் குறைக்கணும் நம்ம. இல்லைன்னா நம்ம அந்த லிவர் வந்து இந்த பாடியில் ஒர்க் பண்ணாது. ஸோ அதுக்கு மெடிசன்ஸ் எடுத்துக்கணும். ஒன் மெடிசன் தான் லைஃப் லாங். எடுத்தோடனே 2-3 மெடிசன் இருக்கும். ஒரு வருஷம் ஆறுப்போ 2000, போ 1 மெடிசன் ஆயிரும் லைஃப் லாங். ஆனால் அந்த 1 மெடிசனை மறக்கக்கூடாது. ஃபுட் ஹேபிட்ஸில் ஏதாவது கண்ட்ரோல் இருக்கணுமா? ஃபுட் ஹேபிட்ஸும் ஏர்லி டேஸில் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, தடுப்பு சக்தி இம்யூனிட்டியை குறைக்கிறோம் மெடிசன்னால. அப்போது நம்ம கண்டாமினேட்டட் ஃபுட்டோ அன்ஹைஜீனிக்காக எது பண்ணாலுமே நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் வந்துடும் அந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் 6 months இந்த மெடிசன்ஸ்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஷியஸாக இருக்கணும். ஒரு அன்குக்ட் ஃபுட் சாப்பிடக்கூடாது, எங்கே வேணால் போய் பண்ண முடியாது. வெரி ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். ஸோ யோசிச்சு பார்த்தா யூஆர் கெட்டிங் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். அதுதான். பட் அந்த மைண்ட் கொஞ்சம் ரீசெட் பண்ணிக்கணும். ஒரு 6 months 1 year அப்புறம் இந்த லைஃப் ஸ்டைல் பழகிரும். போக போக pretty much normalcy. வெளியே போகலாம், பார்ட்டிக்கு போகலாம், வெட்டிங்ஸ் போகலாம் எல்லாம். பட் கிராஜுவலாக அந்த அந்த டீசென்சிட்டைசேஷன் நடக்கணும். எக்ஸலன்ட் டாக்டர். இன்னைக்கு வந்து லிவர் அண்ட் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து யாருக்கு தேவைப்படும், என்ன சிம்டம்ஸ் இருக்கும், அது எப்படி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் அவங்க லைஃப் எப்படி இருக்கும், இந்த மாதிரி நிறைய டீடைல்ஸ் பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச். மை பிளஷர். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்வாங்க. அப்படிப்பட்ட ஆரோக்கியமான வாழ்க்கையை நீங்க எல்லாரும் வாழணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கமே. இது அனிலாட்டா வழங்கும் டாக்டர் ஆன் கால், powered by Synthol Original. Do take good care of yourself. Thank you.